கும்பகோணத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மீது போடப்பட்ட பொய் வழக்கை ரத்து செய்ய கோரி காங்கிரஸ் கட்சியினர் திடீர் கண்டன ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தியையும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகா கார்த்தியையும் நாடாளுமன்ற வாயிலேயே பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவரையும் தடுத்து நிறுத்தி அவர்களை தள்ளிவிட்டது மட்டுமல்லாமல் ராகுல் காந்தி மீது பொய் வழக்கு டெல்லி காவல்துறையினர் பதிவு செய்துள்ளது. இந்நிலையில் ராகுல் காந்தி மீது போடப்பட்டுள்ள பொய் வழக்கை ரத்து செய்ய கோரி கும்பகோணம் காந்தி பூங்கா முன்பு தஞ்சை வடக்கு மாவட்ட தலைவர் லோகநாதன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கும்பகோணம் மாநகர மேயர் சரவணன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் தியாகராஜன், மாநகர துணைத் தலைவர் சீனிவாசன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சரவணன், சட்டமன்ற தொகுதி தலைவர் சேகர், மாவட்ட துணைத் தலைவர் அசோக், கோபால், வழக்கறிஞர் மாவட்ட தலைவர் செந்தில்குமார் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டு ராகுல் காந்தியின் திருவுருவ பதாகைகளை கைகளில் வைத்துக் கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களையும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களையும் நேற்றைய தினம் நாடாளுமன்ற வாயிலே பிஜேபியில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தடுத்து நிறுத்தி அவர்களை தள்ளியது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் ராகுல் காந்தி மீது பொய் வழக்கு புனையப்பட்டு டெல்லி காவல்துறையினரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை கண்டிக்கின்ற வகையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தஞ்சை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வழக்கை மத்திய அரசு வாபஸ் பெற வேண்டும், பொய் வழக்கை திரும்ப பெற வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கைக்காக தஞ்சை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை கும்பகோணத்தில் நடத்தி கொண்டிருக்கிறது.